வாங்கய்யா. வாங்கம்மா. டிரைவர், நீ போய் பிரபாவை கூட்டி வா. சரிங்க. அடியாத்தி, எவ்வளவு மீனுங்க! எங்க ஊர்ல எல்லாம் ஆத்துல குளத்துல தான் மீனுங்க இருக்கும். அதை பிடிச்சு நாங்க குழம்பு வைப்போம். இந்த ஊர்ல எல்லாம் ஆறு குளங்க இல்லாததுனால கண்ணாடி தொட்டில வளர்த்து குழம்பு வைக்கிறீங்களா? ஆமாங்க. சரியான பட்டிக்காடா பட்டணமா இருக்கும் போல இருக்கு. ஐயா சமத்தியா மாட்டிக்கிட்டாரு. மாமா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம். மாமா, வெள்ளைக்காரங்க எல்லாம் கூட உங்களுக்கு சிநேகிதமா மாமா? ஆமா, வெள்ளைக்காரனுங்க, மஞ்சக்காரனுங்க, பச்சைக்காரனுங்க, கருப்புக்காரனுங்க, சிகப்புக்காரனுங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லியில அப்படிதான். Is this original hair? என்னமோ கேக்குறாங்க. நான் பதில் சொல்லிக்கிறேன். Yes, it is original hair. Leave it. You take drinks. உங்களுக்கு இந்த மாதிரி சிநேகிதர்கள் எல்லாம் கூட இருக்காங்களா மாமா? அரகுற ஆடையை போட்டுக்கிட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியல. என்ன சொல்ற? உங்ககிட்ட பேசுறது பொம்பளை தான். கிராப் வெட்டிருக்கா. लड़की खूबसूरत है, जोड़ी बराबर है. अच्छा अच्छा. क्या हुआ? ஐயோ, அட விடுங்கம்மா. मत रो. ஏய், இப்போ எதுக்கு நீ அந்த பொம்பளை கட்டி பிடிச்சிட்டே? மேகத்துல இருந்து வந்த நிலா மாதிரி லட்சணமா புடவை கட்டிட்டு வந்து இப்ப எனக்கு பொட்டு வச்சு விட்டது. இது பொம்பளையா இல்ல இப்ப வந்ததுங்களே அதுக்கு பொம்பளைங்களா? அந்த அம்மா மூஞ்சி உனக்கு நிலா மாதிரி தெரியுதா? முதல்ல உன் கண்ணுக்கு கண்ணாடி போடு. மாமா. ஐயோ. ஏய் லட்சுமி, நில்லு. இப்போ எதுக்காக நீ கத்துன? அது பாருங்க மாமா, அந்த பொம்பளை சிகரெட் குடிக்குது. நான் தான் சொன்னேன், இது காஸ்மோபாலிட்டிக் சிட்டி, தலைநகரம். சிகரெட் பிடிப்பா, இதே பொம்பளை பிராந்தி விஸ்கி கூட அடிப்பா, சந்தர்ப்பம் கிடைச்சா கேபரே டான்ஸ் கூட ஆடுவா. அதனால அவங்கள தப்பா நினைச்ச சப்பலாப்பி போடுவேன். இப்படி எல்லாம் நடக்கும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு ஒண்ணு கட்டி வைக்கிறான்னு சொன்னேன். கேட்டானுங்களா? எல்லாருமா சேர்ந்து என் தலையில கட்டி வச்சுட்டானுங்க. ஒவ்வொன்னுக்கு இவளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் எங்க நான் ஆபீஸ் போறேன்? இப்ப மட்டும் அவனுக்கு என் கையில கிடைச்சானுங்க, அபிஷேகம் பண்ணி போடுவேன். கரண்டி கரண்டி. தின்னு போல. மிஸ்டர் ராஜா, போனால சாப்பிடுறத விட கையால சாப்பிடுறது ரொம்ப சுத்தம் நினைக்கிறாங்களா உங்க வைஃப்? அது எப்படி? ஸ்பூனை எல்லாரும் யூஸ் பண்றோம். அவ கைய அவளை தவிர வேற யாருமே யூஸ் பண்றது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? அது மட்டும் இல்ல, சாப்பிடும் போது விரலும் நகமும் ஆகாரத்துல பட்டு அது உள்ள போச்சுன்னா லாங் லைஃப், எந்த வியாதியும் வராதுன்னு கிராமத்தில் இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தாத்தா சொன்னார். Her grandfather is a doctor? எஸ், ஆயுர்வேதானம். ஆயுர்வேத டாக்டர். அடி உன்னால நானு. ஏன் மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு ஆயுர்வேதம் பிடிக்காதா? ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்க ஒய்ஃப் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரிங்கப்பா. ஐஸ்கிரீம்? நேரம் எல்லாம் ஆபீஸ் வேலை தான். இவ்வளவு நேரம் கழிச்சு வருவேன், இன்னும் நேரம் கழிச்சு வருவேன், ரொம்ப லேட்டா கூட வருவேன், 2-3 நாள் தங்கிட்டு கூட வருவேன். அதையெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, டெல்லி வாழ்க்கை எப்படி பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? ஆத்த காணோம், வயல காணோம், வரப்ப காணோம், தோப்ப காணோம், தரவ காணோம். என்ன ஊரோ தெரியல. உனக்காக நடு வீட்டுல வாய்க்கால வரப்பமா வெட்டி வைக்க முடியும்? எதை பார்த்தாலும் ஹிந்திலேயே வித்துட்டு போறாங்க. ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஆடப்பட்ட கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கு. நீ ஏன் வாங்குற? ஏதாவது வேணா பேர கிட்ட சொல்ல, அவன் வாங்கி தருவான்.
அவங்க 2 பேரும் சொன்ன விலைக்கே வாங்குறாங்க, குறைச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க. குறைச்சுன்னா எப்படி லொல் லொல் நாய் மாதிரியா? உன் கூட பெரிய பிரச்சனையா போச்சே. உதவிக்கு ஊர்ல இருந்து யாரையாவது கொண்டு வந்து வச்சுக்கலாம்னு பார்த்தா நீங்க அதையும் வேணாங்கறீங்க. ஆமா, உங்க அப்பா பிஏ, உங்க தாத்தா எம்ஏ, கொண்டு வந்து விட்டா டெல்லி இங்கிலீஷ்லயே கலக்கி போடுவாங்க. ஐயோ, சரி டின்னர் ரெடியா? ஐயோ, சோறுமா திங்கிறது தயார் பண்ணிட்டியா? வா கொட்டிக்கலாம். என்னடி அது பண்ணக்காரன் கொட்டுற மாதிரி கொட்டுற? உங்க ஊர் ஞாபகம் வந்துருச்சா? சந்தோஷம் தான். இப்ப எதுக்கு நீ காலை பிடிக்கிற? உங்களுக்கு உடம்பு வலிக்கும்ல. டெல்லியில் நான் என்ன கிணறா வெட்டுறேன்? இல்ல, புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா கால் அமுக்கி விடணும்னு மங்களம், பாக்கியம், சரோஜா, மீனா, மாலா எல்லாரும் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவனுக்கு புருஷனுக்கெல்லாம் ட்ரங்க் ரோட் இருக்கிற மரத்தை சர்க்காருக்கு தெரியாம வெட்டி தோல்லையே சுமந்துட்டு போய் விற்பானுங்க. போலீஸ பார்த்துட்டா அங்கேயே போட்டு கால் தெறிக்க ஓடுவானுங்க. அவனுக்கு கால் வரைக்கும் புடிச்சு விட வேண்டியதான். நான் முழு நேரம் ஏசி ரூம் எடுத்துட்டு வர்றேன். எனக்கு ஒண்ணு காலெல்லாம் வலிக்காது, இந்த பழக்கமெல்லாம் பிடிக்காது. பேசாம படே. ஏய், என்ன பாக்குற? இது என்ன மாமா, புள்ளி இல்லாத பூக்கோளம் போல இருக்கு? பூக்கோளமா? பூகோளம். பூக்கோளமா அப்படின்னா என்ன மாமா? சின்ன பசங்க எழுத தெரியாம ஸ்லேட் பலகையில கிறுக்கிற மாதிரி இல்ல இருக்கு. பேஷ், இதுல உபமானம் வேறயா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உன்னை என் தலையில கட்டினானுங்க பாரு, அவனுங்களை சொல்லணும். இது நம்ம தேச படம், இந்தியா மேப். நம்ம தேச படமா? ஆமா. நிஜமாவா? பின்ன சூட வாங்கி அடைச்சு சத்தியம் பண்ண சொல்றியா? ஏ மாமா, நம்ம நாட்டுல ஓடுற அத்தனை ஆறு மலையும் இந்த கோட்டுக்குள்ளே இருக்கு. அப்படின்னா நம்ம ஊரு எங்க மாமா இருக்கு? ஆமா, நம்ம ஊரு ஜெனிவா. உலக சமாதானத்தை பத்தி பேசுற இடம். மேப்ல அவசியம் குறிப்பிட வேண்டியதுதான். இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, விடமாட்டா போல் இருக்கே. அநேகமா நம்ம ஊரு இந்த இடத்துல இருக்கலாம். அப்பனா இங்க இருந்து நம்ம ஊருக்கு போய் காட்டுடா. முதல்ல அதை செய்யுமா. இது வந்துட்டீனே. ஆஹா, ஒரு அமைப்பு பாத்தியா நமக்கு? அப்படியே இருமா. இவளை எதுல சேர்க்கிறது? ஆஹா, இப்ப எப்படி இருக்க தெரியுமா? கும்பாபிஷேகம் பண்ண அங்காளம்ம மாதிரி இருக்கேனா? இல்ல, பாரத மாதா மாதிரி இருக்க. பாரத மாதானா யாரு மாமா? பாரத மாதான்னா யாரா? அட கடவுளே! பாத்தியா, இதான் ராஷ்டிரபதி பவனம். நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கிற இடம். இதுக்கு பக்கத்துல தான் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் இருக்காரு. இந்த 2 பேரும் தான் நம்ம நாட்டையே காப்பாத்துறாங்க. ஏய், எதுக்கு நீ கும்பிடுற? இந்த நாட்டையே காப்பாத்துறாங்கன்னா அவங்க நமக்கு கடவுள் மாதிரி தானே மாமா? எந்த மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது? எனக்கு சில நேரங்கள்ல மட்டும் நீ புத்திசாலித்தனமா பேசுற. வா. பாத்தியா, இதுதான் இந்தியா கேட். அப்படின்னா இந்தியாவுடைய வாசப்படி. அப்போ இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளதான் நுழைஞ்சு வருவாங்களா? நாலா பக்கம் நுழையலாம், ஆனா இப்ப யாரையுமே நுழைய விடுறது இல்ல. இப்படித்தான் பல பேர் உள்ள நுழைஞ்சு அவங்களை எல்லாம் எடுத்து சண்டை போட்டு செத்தாங்களே, அவங்க ஞாபகார்த்தமா தான் இதை கட்டி வச்சிருக்காங்க. கதவு இல்லையா மாமா? என்னது கதவா? இப்பதான் செஞ்சிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்து மாட்டணும்னு உன்னை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். படி படி. மாட்டணும்னு காட்டணும். வாங்க மிஸ்டர் ராஜா. இவ்வளவு நாளா ஃபாரின்ல எடுத்து கூட்டிட்டு வந்து நிறைய புடவை வாங்கி கொடுப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இந்திய பெண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே. ஜோ, பிளடி யூஸ்லெஸ் ஃபெலோ. இது என் வைஃப்யா? அவங்க எல்லாம் வெளிநாட்டு பொண்ணுங்க, நீ சந்தேகப்படாத. நம்ம நாட்டோட பெருமை தெரியணுங்கிறதுக்காக நான் டூரிஸ்ட் இருக்கேன்ல, அதனால அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன். ஏன் செலவு இல்ல, எல்லாம் கவர்மெண்ட் செலவு தான். இந்த சாரி பாருங்க. இது காஷ்மீர் சில்க்,
இது மைசூர் சில்க். ஐயய்யா, என்ன இப்படி இருக்கு? எல்லாம் சாய போயிருக்கு. அது இல்லையா, அது பக்கத்துல அரக்கு கலர்ல சிவப்பு சீலை இருக்கு பாரு, அதை எடு. அந்த சீலை தான். Hi, Mr. Raja. Hello. How are you? Hello. This is my wife. Hello. வணக்கம். வணக்கம். Oh, she's looking Yeah. beautiful. ஐயோ. போச்சு. ஏய், இது எல்லாம் ஏய், போச்சு. ஏய், ஏய். ஏய், ஏய், நில்லு. எங்க போற? என்ன தொடாதீங்க. அப்படியே போங்க. எவன் கூட? அதான் உங்க கண்ணத்தை பிடிச்சு இழுத்து கொஞ்ச நாளே அவ கூட. அவ கூட போறா, அவ புருஷன் சுட்டுவான். அந்த குரங்குக்கு புருஷன் வேற இருக்கா? புருஷக்காரனை வச்சுக்கிட்டு கண்டவன் கண்ணத்தை எல்லாம் பிடிச்சு இழுக்கிறா அவ. ஏய், ஏய் லட்சுமி, அவ கைய புடிச்சு இழுக்கல, கைய குலுக்குனா. அது அவங்க பண்பாடு. அப்போ கண்ணத்தை பிடிச்சு கிள்ளனாலே அது மட்டும் என்னமா? அது கொஞ்சம் கூட தான். அது அவளா செஞ்சது, நான் என்ன பண்றது? ஒரு சவுளி கடைக்கார தினமும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து விதவிதமா புடவை வாங்கி தருவ, இப்ப ஏன் வரதில்லைன்னு என்ன வச்சுக்கிட்டே கேக்குறா அவ. ஏய் அறிவு கெட்ட முண்டம், அவ ஒரு மடப்பையன். அடியே நான் டூரிஸ்ட்ல இருக்கேன்ல, வெளிநாட்டுல இருந்து வர பொண்ணுங்களுக்கு நம்ம நாட்டை மதிக்கணுங்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்து கொடுக்கிறது வழக்கம். ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணை எனக்கு கட்டி வைங்கடான்னு சொன்னேன். அந்த காட்டு பயலுக புரியாத இந்த கழுதையை கட்டி வச்சுட்டானுங்க. நல்ல எலியும் தவளையும் மாதிரி ஒண்ணு தண்ணி கிழக்குது, ஒண்ணு மேட்டு கிழக்குது. அப்போ நான் எலின்றியா? அதான் பதிலுக்கு நான் தவளைன்னு ஒத்துக்கிட்டேன். அம்மாச்சி. அம்மாச்சியா? லட்சுமி, ஐயே, டெல்லியில வந்து என் மானத்தை வாங்காதடி. எல்லாம் வேடிக்கை பாக்குறானுங்க, சொன்னா கேள்றி. அம்மாச்சி, ஊர் பெத்தையாத சீமையில வந்து என்ன திட்டி பழிச்சு காட்டுறாரு. இத கேட்க யாருமே இல்லையா அம்மாச்சி? ஒண்ணு விட்ட காட்டலீங்க, ஏங்க இப்படி பாக்குறீங்க?